Philippians 1 verse 28. It's a lovely verse and I believe we need it in India in the coming days. பிலிப்பியர் 1 அதிகாரம் 28 வசனம் மிகவும் நேர்த்தியான அருமையான ஒரு வசனம். வரக்கூடிய நாட்களிலே இந்தியாவுக்கு தேவையான ஒரு வசனம். See what it says? என்ன சொல்கிறது என்று பாருங்கள். In no way alarmed by your enemies. நீங்கள் மறலாதிருக்கிறது. In no way alarmed by your enemies because this is a sign of destruction for them but salvation for you from God. நீங்கள் மறலாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. What does it say? No way alarmed by your enemies? In no way alarmed, frightened by your enemies. Is that verse 27 or 28? Or same verse. We are not alarmed by our enemies. நம்முடைய சத்துருக்களினாலே நாம் பயமுறுத்தப்பட மாட்டோம். Whatever they may do, அவர்கள் என்ன செய்தாலும் சரி, whatever they may say, என்ன சொன்னாலும் சரி, why we are not alarmed? ஏன் நாம் பயப்படுகிறதில்லை? They say I'll kill you. நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார்கள். You can't touch me without God's permission. தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னை தொட முடியாது. You can't even take one hair from my head without my father's permission. என்னுடைய தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய தலையிலிருந்து ஒரு முடியை கூட எடுக்க முடியாது. Where are you going to kill me without my father's permission? அப்படி இருக்கும்போது தகப்பனுடைய அனுமதி இல்லாமல் நீ எங்கே என்னை கொல்ல போகிறாய்? You may kill me. அவர் கொலை செய்யலாம். You can do that. அதை செய்ய முடியும். But you'll only do it when my father permits you. அது எப்பொழுது நீ செய்யலாம் என்றால் என்னுடைய தகப்பன் அனுமதி கொடுத்தால் மட்டுமே. See what Jesus told Pilate. இயேசு பிலாத்துவிடத்தில் என்ன சொன்னார் என்று பாருங்கள். Pilate threatened Jesus like this. பிலாத்து இதுபோல இயேசுவை பயமுறுத்தினார். John 19 verse 10. யோவான் 19 அதிகாரம் 10 வசனம். You don't speak to me? என்னிடத்திலே பேச மாட்டாயா? Don't you know I've got authority to release you or to kill you? உன்னை விடுதலை செய்யும்படிக்கும் உன்னை கொலை செய்யும்படிக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா? And Jesus, he wasn't frightened. இயேசு அங்கே பயப்படவில்லை. He said, oh please don't kill me. ஐயோ தயவு செய்து கொலை செய்ய வேண்டாம் என்று அவர் கெஞ்சவில்லை. He stood there. அங்கே அவர் அப்படியே நின்றார். And I think he had a smile on his face. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அவர் தன்னுடைய முகத்திலே ஒரு புன்முறுவல் செய்திருப்பார். Pilate, பிலாத்து, you have no authority over me. உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை. Except what my father gives you from heaven. என்னுடைய பிதா அதிகாரம் கொடுத்தால் ஒழிய உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. I want to be like that. நான் அது போல இருக்க விரும்புகிறேன். Towards all situations. எல்லா சூழ்நிலைகளிலேயும். Whatever may happen. என்ன நடந்தாலும் சரி. I've been in situations where sometimes people have tried to threaten me. சில சமயத்திலே என்னை பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலைகளில் நான் இருந்திருக்கிறேன். I've said these words. இந்த வசனத்தை நான் சொல்லி இருக்கிறேன். You have no authority over me. உனக்கு என் மீது அதிகாரம் இல்லை. Unless my father gives it to you. என் பிதா அந்த அதிகாரத்தை கொடுத்தால் ஒழிய. I'm dead. நான் மரித்து விட்டேன். You know, if you die every day, ஒரு நாள் மரித்து விட்டீர்கள் என்றால், one day when they want to kill your body, ஒரு நாளிலே உங்களுடைய சரீரத்தை அவர்கள் கொலை செய்ய வரும்பொழுது, see, I've died every day, you can kill my body now, it's okay. ஒவ்வொரு நாளும் மரித்து இருக்கிறேன், இன்று வேண்டுமானால் என்னுடைய சரீரத்தை கொலை செய்து விடுங்கள். Jesus lives. இயேசு எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். You can't kill him. அவரை கொலை செய்ய முடியாது. This is a wonderful way to live. வாழ்வதற்கு அருமையான ஒரு வழி. Then the third thing, மூன்றாவது காரியம், Luke 14. லூக்கா 14 அதிகாரம். இயேசு சொன்னார். He said in verse 33, Luke 14. லூக்கா 14 அதிகாரம் 33 வசனம். You must not be attached to your possessions on this earth. இந்த பூமியிலே உள்ள காரியங்களிலே பொருட்களிலே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க கூடாது. You can't be my disciple unless you give up your possessions. உங்களுக்கு சொந்தமானவைகளை விட்டு விடாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க முடியாது. What does that mean? இதனுடைய பொருள் என்ன? There must be a sword that comes between me and what I possess on this earth. இந்த பூமியிலே நான் வைத்திருக்கக்கூடிய பொருள்களுக்கும் எனக்கும் இடையிலே பட்டயம் வர வேண்டும். I'll give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். There's money and this is my possession. இதிலே பணம் இருக்கிறது, அதுதான் என்னுடைய சொத்து. If I hold it like this, நான் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறேன். Lord said, don't hold it like that. அப்படி கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார். It's yours, keep it. அது உன்னுடையதுதான், அதை வைத்துக்கொள். But hold it like this. ஆனால் இப்படி இதை பிடித்துக்கொள். You see the difference? வித்தியாசம் உங்களுக்கு தெரிகிறதா? It's not in your hand, it's my hand. அது உன்னுடைய கரம் அல்ல, அது என்னுடைய கரம். But I'm not possessing it. நான் இப்பொழுது அதை பிடித்துக் கொள்கிறதில்லை. I'm having it. நான் அதை வைத்திருக்கிறேன். It may be a house. அது ஒரு வீடாக இருக்கலாம். Don't hold say this is my house. கெட்டியா என்னுடைய வீடு என்று பிடித்துக் கொள்ள வேண்டாம். This is my house. என்னுடைய வீடு. Sale deed is in my name. The sale deed is in my name. அந்த பத்திரம் என்னுடைய பெயரிலே தான் இருக்கிறது. I live there. நான் இங்கே வசிக்கிறேன். But this is not my God. ஆனால் இது என்னுடைய தேவன் அல்ல. This money is not my God. இந்த பணம் என்னுடைய தேவன் அல்ல. This job is not my God. இந்த வேலை என்னுடைய தேவன் அல்ல. God has given me a job.
தேவன் எனக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். He can take it away if he wants. அவர் வேண்டுமானால் அந்த வேலையை எடுத்துக்கொள்ளலாம். He's given me a house. எனக்கு வீட்டை கொடுத்திருக்கிறார். He wants, he can take it away. வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். He's given me money. பணம் கொடுத்திருக்கிறார். He can take it away if he wants. வேண்டுமானால் அவர் எடுத்துக்கொள்ளலாம். That's the way a Christian must live. இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ That's the வேண்டும். meaning of this verse. இதுதான் இந்த வசனத்துடைய Don't பொருள். possess it. நீ அதை அப்படியே வைத்துக் கொள்ள வேண்டாம். Have it, but don't possess it. நீ அதை கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டாம், அதை வைத்துக் கொள். It is like Abraham. ஆபிரகாமை He போல possessed Isaac. ஈசாக்கை அப்படியே This is கட்டி my பிடித்துக் கொண்டான். precious son. இவன் என்னுடைய விலையேறப்பெற்ற மகன். I love him more than Sarah. நான் சாராவை காட்டிலும் இவனை அதிகமாக நேசிக்கிறேன். I will never give him up. ஒரு காலம் விட்டு விட மாட்டேன். And God saw தேவன் அதை பார்த்தார். this Isaac has become an idol for Abraham. ஈசாக்கு இப்பொழுது ஆபிரகாமுக்கு விக்கிரகமாய் மாறிவிட்டான். There may be some things in your life also which are so precious to you. God says that has become your idol. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் விசேஷித்தவளாய் மாறிவிட்டது. தேவன் அதை பார்த்து அது உனக்கு விக்கிரகமாக மாறிவிட்டது என்று God சொல்கிறார். told Abraham, go and take this idol and sacrifice it. இந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போய் பலி செலுத்து என்று சொன்னார். That is very difficult for Abraham. ஆபிரகாமுக்கு கடினமாய் இருந்தது. And God gave him 3 days to think about it. அதை குறித்து எண்ணி பார்ப்பதற்கு 3 நாட்கள் அவகாசம் He said, கொடுத்தார். go walk for 3 days to Mount Moriah. நீ அந்த மோரியா மலையை நோக்கி நடந்து செல். Think about it for 3 days. 3 நாட்கள் அதை குறித்து எண்ணி பார். God doesn't force us to quickly take a decision. உடனடியாக தீர்மானம் எடு என்று சொல்லி தேவன் நம்மை நிர்பந்திப்பதில்லை. Sit down, count the cost, take 3 days, no hurry. உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு போட்டு பார், அவசரப்பட வேண்டாம். And Abraham thought about it. ஆபிரகாம் அதை குறித்து சிந்தித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். God, I agree. I'll do what you say. ஆண்டவரே, நான் ஒத்துக்கொள்கிறேன், நீ சொல்லுகிறதை நான் செய்கிறேன். He took Isaac and put him on the altar. ஈசாக்கை எடுத்து பலிபீடத்தில் He வைக்கிறான். took his knife. தன்னுடைய கத்தியை எடுக்கிறான். He said, God, பட்டயம். ஆண்டவரே, see me? I'm going to prove to you that you are my God, not this son of mine. என்னுடைய மகன் தேவன் அல்ல, நீர்தான் என்னுடைய தேவன் என்பதை இப்பொழுது நிரூபிக்க போகிறேன். And as he did it, அவர் அதை செய்யும் பொழுது God said, stop. நிறுத்து என்று சொல்லிவிட்டார். Okay, take Isaac back. ஈசாக்கை எடுத்துக்கொள். From that day, அந்த நாளிலிருந்து he was not holding Isaac anymore like that. அதே போல ஈசாக்கை கெட்டியாக பிடித்துக் கொள்ளவில்லை. He was in his house, வீட்டிலே தான் ஈசாக் but இருந்தார். he was not his possession. ஆனால் இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஈசாக் ஒரு சுதந்திரமாக He had him, அவர் வைத்துக் கொண்டார். but he didn't possess him. ஆனால் அப்படி கெட்டியாக பிடித்துக் கொள்ளவில்லை. All the things of earth இந்த பூமியிலே உள்ள எல்லா we காரியங்களும் can have, நாம் வைத்துக் we கொள்ளலாம், can enjoy them, அவைகளை but சந்தோஷிக்கலாம். don't possess them. ஆனால் அவைகளை அப்படியே கட்டி When you பிடித்துக் கொள்ள வேண்டாம். possess them, நீங்கள் அதை கட்டி that பிடிக்கும் will பொழுது become your idol. அது உங்களுடைய விக்கிரகமாய் மாறும். There are many people who worship their money, அநேகர் தங்களுடைய they பணத்தை worship their வணங்குகிறார்கள், house, வீட்டை they வணங்குகிறார்கள், worship their job. வேலையை வணங்குகிறார்கள். You can't serve God then. அப்படி தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. I remember when we had the church meeting in our house. என்னுடைய வீட்டிலே சபை கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது. After the meeting is over, கூட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு everybody's gone away. எல்லாரும் போன பிறகு, You see, we met in our house for 6 years. 6 ஆண்டுகளாக என்னுடைய வீட்டிலே சபை கூடினோம். And 3-4 meetings a week. வாரத்திலே 3 அல்லது 4 நாட்கள் கூட்டம் நடக்கும். We would see after they've gone away. எல்லாரும் சென்ற பிறகு நாங்கள் பார்ப்போம். Some children have written on the wall. வந்து கூட்டத்துக்கு வந்த சில பிள்ளைகள் செவுத்திலே கிறுக்கி எழுதியிருப்பார்கள். They're practicing ABC on the wall. அந்த செவுத்திலே ABCD எழுதி பார்ப்பார்கள். But because I was not a worshipper of my wall, I was okay. என்னுடைய சுவற்றை நான் வணங்குகிறேனா இல்லாதபடினாலே அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. I was a worshipper of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறவன். I don't stand before my wall and say, "Oh wall, I worship you. You are the most important thing for me." என்னுடைய வீட்டு சுவற்றின் முன்பாக நின்று, செவரே உன்னை நான் ஆராதிக்கிறேன், நீ எனக்கு முக்கியமானவன் என்று சொல்லுவதில்லை. Why did somebody spoil you? ஏன் வேறொரு உன்னை கெடுக்க Of வேண்டும்? course, we must teach our children not to do that. அதை செய்யக்கூடாது என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். But we don't get upset. ஆனால் அப்படி நடந்தபடினாலே நாம் கலக்கமடைய தேவையில்லை. Once one brother from a village came to my house. ஒரு முறை ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சகோதரன் வீட்டுக்கு His வந்திருந்தார். child stood on the table and urinated there. அங்கே என்னுடைய வீட்டிலே அந்த மேஜையிலே வந்து நின்று ஒண்ணு கடித்து விட்டான். But because I did not worship my table, it was all right. நானுடைய மேஜையை நான் ஆராதிக்காதபடினாலே அதை குறித்து நான் கவலைப்படவில்லை. I worship Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன். I said, okay, we'll get a சரி. cloth and wipe it out and ஒரு துணியை எடுத்து அதை துடைத்து விடுவோம். put some soap and all. He's okay. சோப்பு போட்டு கழுவி விட்டா அது முடிந்து விட்டது. But you get upset. அதை குறித்து உடனே கலக்கமடைகிறீர்களா? பதறி போகிறீர்களா? Somebody spoiled something of yours. ஐயோ நம்முடைய காரியத்தை கெடுக்கிறானே, கெட்டு போகுதே என்று பதறுகிறீர்களா? Once somebody took my accordion. My accordion somebody took. நான் என்னுடைய இசைக்கருவி அக்கார்டியன் வைத்திருந்தேன். ஒருவர் வந்து அதை எடுத்துக்கொண்டார். He without telling me, he didn't know how to play it, but he took it.
அவருக்கு அதை வாசிக்க தெரியாது, என்னிடத்திலே கேட்கும்லே, ஆனால் என்னுடைய அக்காடனை எடுத்து When மாட்டிக்கொண்டார். he put it back in the box thinking I will not see it, he broke one key. அவர் மீண்டுமாய் அதை அந்த பெட்டியிலே வைக்கிறார், ஆனால் நான் பார்க்கவில்லை என்று எண்ணி அவர் அதில் ஒரு கீ உடைந்து விட்டது. So when I opened it, this key is sticking out like this. நான் அதை திறந்து பார்க்கிறேன், ஒரு கீ மேலே நீட்டிக் கொண்டிருக்கிறது, அதனுடைய வாசிக்கக்கூடிய கட்டை. I said, I don't worship my accordion. நான் என்னுடைய அக்காடனை நான் ஆராதிக்கிறவன் அல்ல, I worship Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன். So I didn't get upset with him. நான் இந்த காரியத்தை குறித்து பதஷ்டம் அடையவில்லை, அவரை குறித்து மனத்தாங்கல் அடையவும் இல்லை. Many situations the Lord has tested me. அநேக சம்பவங்களினாலே தேவனை சோதித்து விட்டார். What do you worship? எதை நீ ஆராதிக்கிறாய்? Once I was traveling in a bus. ஒரு முறை நான் பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். I got down from the bus, the purse is gone. பஸ்ல இருந்து இறங்க எவனோ பிக் பாக்கெட் எடுத்து விட்டான் என்னுடைய மணி பர்ஸை. But he did it so neatly, I didn't even feel it. ஆனால் நேர்த்தியாக பிக் பாக்கெட் எடுத்து விட்டான், என்னாலே உணர கூட இல்லை, தெரியவே இல்லை. I said he deserves it because he did it so well. இவ்வளவு நேர்த்தியான ஒரு வேலை செய்கிறானே, கண்டிப்பாக அவனுக்கு அந்த பர்ஸ் கண்டிப்பாக அவனுக்கு தேவைதான் என்று சொல்லி. Anyway, I said nobody has prayed for that man in his life. Let me be the first person to pray for his salvation. நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்னை பிக் பாக்கெட் அடித்தவனுக்காக இதுவரை யாருமே ஜெபிக்கவில்லை, அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பதற்கு நான் முதல் ஆளாய் இருக்கட்டும் என்று சொல்லி அன்ற நாளிலே அவன் ரட்சிப்புக்காக ஜெபித்தேன். But I didn't lose my joy. ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை நான் இழக்கவில்லை. Because my money was in my purse and my joy was in my heart. என்னுடைய பணம் என்னுடைய பர்ஸ்ல இருந்தது, என்னுடைய சந்தோஷம் என்னுடைய இருதயத்திலே இருந்தது. Some people the joy is also inside the purse. சிலருடைய சந்தோஷம் மணி பர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். Money goes, the joy goes. பணம் போய்விட்டால் சந்தோஷமும் போய்விடும். You please make sure that your joy is in your heart and only the money is in your purse. ஆகவே நீங்கள் ஒன்றை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், பணம் மட்டும் பர்ஸ்ல இருக்க வேண்டும், சந்தோஷம் உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். It's a wonderful life. அற்புதமான ஒரு வாழ்க்கை. When we don't possess things. நாம் இந்த காரியங்களை அப்படியே கட்டி பிடித்துக் கொள்ள கூடாது. We have it. நாம் வைத்துக் கொள்ளலாம். God is given. தேவன் God கொடுத்திருக்கிறார். takes away. Praise the Lord. தேவன் அதை எடுத்துக்கொண்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I'll tell you, he will meet all your need. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் All சந்திப்பார். your earthly need. பூமிக்குரிய சகல தேவைகளையும் அவர் சந்திப்பார். But if you possess them, ஆனால் நீங்கள் அவைகளை கட்டி பிடித்துக் கொண்டால் you will become an idolater. நீ ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் So மாறுவாய். Jesus said, இயேசு சொன்னார், when you build a house, ஒரு வீட்டை கட்டும் பொழுது, Luke 14:28, லூக்கா 14:28, ask yourself, உன்னை நீயே கேட்டுப்பார், do you want to pay the price? இந்த விலைக்கரித்தை நீ செலுத்த முடியுமா? You want to cut off your relatives? உறவினர்களிடத்திலே அந்த பாசத்தை துண்டிக்க You முடியுமா? want to die to yourself? உன்னுடைய சுயத்துக்கு மறிக்க முடியுமா? You want to give up this possessive attitude to things? இந்த பொருட்களை கட்டி பிடிக்கக்கூடிய மனப்பான்மையிலிருந்து விடுதலையாக முடியுமா? Then you can build God's house. அப்படியானால் நீ தேவனுடைய வீட்டை கட்ட முடியும். And God will dwell in it. தேவன் அந்த வீட்டிலே வாசம் பண்ணுவார். And people will come and see God in you. ஜனங்கள் உன்னிடத்திலே தேவனை பார்ப்பார்கள். God will speak through you. தேவன் உன் மூலமாக பேசுவார். But if you are not willing to pay this price, இந்த விலைக்கரித்தை செலுத்துவதற்கு உனக்கு மனமில்லையானால், any one of these three things, you are not willing to let the sword come and cut it, இந்த மூன்று காரியங்களிலே ஏதாவது ஒரு காரியத்திலே கூட இந்த பட்டயம் வந்து விடக்கூடாது என்று எண்ணுவீர்களானால், then you will be like the man who laid a foundation, verse 29, 29ஆம் வசனத்தில் சொன்னப்பட்டது போல அஸ்திவாரத்தை மட்டும் போட்டுவிட்டு no house. வீடு கட்ட முடியாத மனிதனை போல இருப்பீர்கள். God doesn't dwell there. தேவன் அங்கே வாசம் பண்ண முடியாது. So I hope we have understood how we can have God dwelling inside us. ஆகவே நமக்குள்ளாக தேவன் எப்படி வாசம் பண்ண முடியும் என்பதை விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். In our churches we must preach these conditions of discipleship all the time. நம்முடைய சபைகளிலே இந்த சீஷத்துவத்தினுடைய நிபந்தனைகளை எல்லா நேரங்களிலும் பிரசங்கிக்க வேண்டும். Because there is hardly any church in India that preaches it. இந்திய தேசத்திலே இதை போதிக்கக்கூடிய சபைகளே காணப்படுவதில்லை. Our job is to preach what all the other churches are not preaching. மற்ற சபைகள் எவைகளை பிரசங்கிக்கவில்லை அதை நம்முடைய சபைகளிலே பிரசங்கிக்க வேண்டும். People ask me, why don't you preach more about speaking in tongues? அந்நிய பாஷை பேசுவதை குறித்து ஏன் அதிகமாய் பிரசங்கிப்பதில்லை என்று கேட்கிறார்கள். I speak in tongues more than all of you. I've done it for 34 years. உங்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமாக நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், 34 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறேன். But I don't preach about it. ஆனால் அதை குறித்து பிரசங்கிப்பதில்லை. Because there are 10,000s of preachers preaching about it. ஏனென்றால் இதை குறித்து பிரசங்கிப்பதற்கு 10,000 பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள். I want to preach what other people are not preaching. மற்றவர்கள் என்னை பிரசங்கிக்கவில்லை, அதை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். That is discipleship. அதுதான் சிஷ்யத்துவம். That's why we preach these ஆகவே truths. தாம் இந்த சத்தியங்களை நாம் Let's பிரசங்கிக்கிறோம். pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for the way you have opened us for us to come to the tree of life. ஜீவ விருட்சத்திற்கு போகக்கூடிய வழியை ஆண்டவரே எங்களுக்கு திறந்தபடியால் உமக்கு நன்றி.
And I pray that it will become true in all of our lives. எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இது மெய்யாய் மாறும்படிக்காக That we will ஜெபிக்கிறேன். not be satisfied with knowledge of good and evil. ஆண்டவரே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்திலே எங்களுக்கு திருப்தி வேண்டாம். But we will have the life of Jesus manifested in our body. இயேசுவுடைய ஜீவனானது எங்களுடைய சரீரத்தில் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். That God's house can be built in us. எங்களிடத்திலே தேவனுடைய வீடு கட்டப்படும்படியாக We will not ஜெபிக்கிறோம். only lay a foundation, அஸ்திவாரம் மட்டும் போட்டு விட கூடாது ஆண்டவரே. but build this house ஆனால் அஸ்திவாரத்தின் மேலே இந்த where வீட்டை கட்ட you வேண்டும். can dwell நீர் வாசம் பண்ணும்படியாக and you can speak through us. நீர் எங்கள் மூலமாய் பேசும்படியாக In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே Amen. ஆமென்.